நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம டிவிலலாம் பேட்டி கொடுத்துட்டாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர். அவங்க வந்து கௌதம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வீட்டு வரைக்கும் வர்றாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீட்டில் தாங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன், ஜெயா எல்லாருமே வந்து கேட்குறாங்க நம்ம கௌதம் கிட்ட, டே என்னடா நடந்துச்சு, டிவியில் வேறு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த பொம்பளை வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காடா, நீ என்னடா தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்குறாங்க. அப்பா நான் ஒன்றுமே தப்பு பண்ணலப்பா, என்னப்பா நீங்களுமே என்னை நம்பலையாப்பா, இதெல்லாம் பொய்யா இருக்குப்பா, ஏதோ சூழ்ச்சி மாதிரி தெரியுதுப்பா, நான் ஃபஸ்ட் இந்த கம்பெனிக்கு போகிறதாவே இல்லைப்பா, திடீர்னு என்னை வந்து கதிர் வந்து கால் பண்ணான்ப்பா, கால் பண்ணி போய் அங்கே இன்டர்வியூ வந்திருக்காங்க, அவங்கள அட்டன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னான்ப்பா, அதனால தான்ப்பா நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்து நம்ம கதிர் வந்து ஐயோ நம்மளை மாட்டி விட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ராகினியை பார்க்கான். நீ சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணை காட்டுறாங்களா, உடனே கதிர் வந்து சொல்கிறாரு, அப்பா இப்போ இதை பேசுகிறதுக்கு டைம் இல்லைப்பா, நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்கோம் தெரியுதா, அந்த இன்ஸ்பெக்டர் வேறு கௌதம் வந்து அரெஸ்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் எல்லாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கௌதம் வந்து மறைச்சி வைக்கிறதா நல்லது, வேற எங்கேயாவது அனுப்பி வச்சிருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா அவன் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், நான் எந்த தப்புமே பண்ணலப்பா, நான் சும்மா தான்ப்பா இருந்தேன், அந்த பொண்ணு தான்ப்பா என்கிட்ட வந்து வம்புழுச்சு அங்கே இங்கேன்னு தொட்டுச்சு, அதனால தான்ப்பா இப்போ நடந்திருக்கு, இவன் என்னப்பா நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி இங்கே இருக்கக்கூடாது அங்கே இருக்கேன் வேற எங்கேயாவது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எங்கேயுமே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரட்டும், நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்ட வந்து பக்கத்தில் வந்து சந்திரா வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆமாம் மாப்பிள்ள நீங்கள் எங்கேயுமே போகாதீங்க, வீட்டில் இருங்க, வெளியில் எங்கேயாவது போனால் தான் உங்கள் மேலே வந்து சந்தேகம் வரும், நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசி சமாளிச்சிடலாம், நாங்களும் உங்கள் கூட இருக்கோம், நாங்களும் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்திரா சொல்கிறாங்க. உடனே ராகினி வந்து ஏற்றி விட ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க, டிவியில் பார்த்தேல அந்த பொம்பளை வந்து கண்டிப்பாக கௌதம் வந்து அரெஸ்ட் பண்ணியே தீருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டானா அவள் என்ன செய்வான்னு தெரியாது, இப்போல்லாம் வெளியில் பார்த்தேல என்கவுண்டர்லாம் சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது, கௌதம் மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, கௌதம் இங்கே இருக்கிறது வந்து நல்லதில்லை, இந்த இடத்துல இருந்து வெளியில் எங்கேயாவது போகிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க. எப்படியாவது வந்து கௌதம் வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா தான் அவங்களுக்கு வந்து டவுட் வந்தால் தான் கண்டிப்பாக வந்து அரெஸ்ட் பண்ணி தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து.